வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம உத்தரப்பிரதேசில் இருக்கோம். உத்தரப்பிரதேசில் ரொம்ப வித்தியாசமான சூப்பரான ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா சிலைகளும் பளிங்கு கல்லாலேயே செஞ்சுருக்காங்க. அந்த கோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக யாரும் இதை வீடியோ போட்டதில்ல. கோவிலுக்குள்ளே வந்ததுமே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கோவில் இருக்குது. அதில் 2 கோவில் பைரவர் கோவில், ஒரு கோவில் 7 கன்னிமா இருக்கக்கூடிய கோவில். இப்போ நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே போக போகிறோம். என்ட்ரன்ஸ்க்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நந்தி சிலை வச்சுருக்காங்க. அதுவும் பளிங்கில நந்தி சிலை வச்சுருக்காங்க அப்படின்னாலே உள்ளுக்குள்ளே சிவபெருமான் இருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேறு எந்த சேனல்லையும் கொடுக்கல, நம்ம சேனலில் மட்டும்தான் போட்டிருக்கோம். பொதுவாக உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோவில்லையும் நம்ம கையால் நம்ம தீர்த்தத்தை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. இந்த கோவில் மட்டும் இல்லை, நம்மளுடைய சேனலில் நிறைய நார்த் இந்தியன் டூர் பிளேசஸ் போட்டிருக்கோம். அயோத்தியா முதற்கொண்டு நம்ம கவரேஜ் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இருக்கிறது பெரிய சிவன். கீழே ஃபுல்லுமே பளிங்கு கல்லால் செஞ்சுருக்காங்க. இந்த கோவில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சிவலிங்கங்கள் தாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா பக்கமும் பாருங்கள் லிங்கங்கள் தான் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கோவில். இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை காமிக்கிறேன். இந்த ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கிறேன் பாருங்கள். கோவிலுக்குள்ள பாருங்க, அப்பா எப்படி ஒரு டெக்கரேஷனு. இது நம்ம பக்கத்தில் உங்களுக்கு போய் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே பளிங்கு கற்களால் செய்யப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய லிங்கங்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பேஸ் பளிங்கு தான். இந்த சிலையும் ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. அதுவும் பளிங்கு பீடத்தில் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 3 லிங்கம். ராமர், லக்ஷ்மணர், சீதா தேவி அண்ட் ஹனுமான். அல்டிமேட்டாக இருக்குங்க பார்க்குறக்கு. பிரம்மாண்டத்தை காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. கோவிலுக்குள்ளே எப்படி ஒரு டெக்கரேஷன், வாவ். அதே மாதிரி இந்த எடுக்கல. அதே மாதிரி அங்கே ஒரு சிலை இருக்குது, இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு சிலை இருக்குது. சரி, ஃபஸ்ட் நம்ம அந்த சிலையிலிருந்து வருவோம். இங்கே இருக்கக்கூடிய சிலை என்ன அப்படின்னா அன்னபூரணியும் சிவபெருமானின் சிலை. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி அன்னபூர்ணியாக இங்கே காட்சியளிக்கிறாங்க. சிவபெருமானுக்கே அன்னம் வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே காமிச்சிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு உபகரணம் வழியாக சிவபெருமானுக்கு அன்னம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை இங்கே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. 2 சிலைகளுமே பளிங்கியால் செய்யப்பட்டிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனுடைய பீடம் முதற்கொண்டு சிவபெருமானின் சிலை, பார்வதி தேவியின் சிலை எல்லாமே பளிங்கு கல்ல இருக்குது. அப்பா, அன்எக்ஸ்பெக்டட். இந்த மாதிரி சிலைகள் நம்ம ஊர்லலாம் செய்வாங்களா அப்படின்றது ரொம்பவே டவுட்டு தான். வாவ், இப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்க. இங்கே ஒரு சிலை காமிக்கிறேன். இது அம்மன் சிங்கத்து மேலே உட்காந்துருக்கிற மாதிரி எப்படி கம்பீரமாக உட்காந்துருக்காங்க. ஃபேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. எப்பா, ரொம்பவே சூப்பர், அல்டிமேட்டாக இருக்குங்க.
பளிங்கு கல் இந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி சூப்பராக செஞ்சுருக்காங்க. டெக்கரேஷன்ஸ் சரி, சிங்கமும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சரி, அப்படியே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சிலையை போய் பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி கோவில் இது வரைக்கும் யாரும் அதிகமாக யூடியூப் வீடியோவில் காமிக்கலன்னு நினைக்கிறேன். பட் நம்ம சேனலில் வந்து இது அவைலபிள் இருக்குது. பட் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய சிலை வந்து அர்த்தநாரீஸ்வரர் சிலை. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய முகமும், இடது பக்கமாக வந்து பார்வதி தேவியினுடைய முகமும் இருக்கும். கீழே அதே மாதிரி வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி தேவனும், அந்த பக்கம் சிங்கமும் இருக்கும். அது அர்த்தநாரீஸ்வரர் சூப்பராக இருக்குது. அடுத்ததாக வந்து ஹனுமன் சிலை, ஆஞ்சநேயர். இது வந்து சிவபெருமானுடைய ஃபேமிலி, சிவன், பார்வதி, விநாயக பெருமான் இருக்கார். ஆனால் முருகன் வந்து ஆப்சன்ட்டுங்க இருக்காங்க. இங்கே வந்து மும்மூர்த்தி இருக்கார், பிரம்மா. இங்கே வந்து விஷ்ணு பெருமானுடைய சிலை வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே ஒருத்தர் இருக்கார். சரி, இப்போ நான் என்னுடைய கையால் சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிடுறேன். நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் கையால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அவருடைய உச்சந்தலையை வந்து குளிர வைங்க. உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதேமாதிரி நீங்கள் இப்போ என்ன வேண்டுனாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நானும் எங்கள் ஃபேமிலியும் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். நீங்களும் வந்து மனசார வேண்டிக்குவாங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பிரம்மாண்டங்கள் நிறைந்த இந்த கோவிலை வந்து இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம். கோவில் முழுக்கவே வந்து பளிங்குக்கல் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து ஒரு சூப்பரான கோவில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்கே ஒரு சிலை இருக்குது, இதையும் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிலை வந்து கிருஷ்ணரும் ராதையும் வந்து இருக்கக்கூடிய சிலை, ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நம்ம கோயிலை சுற்றி எல்லாமே பார்த்தாச்சு. வெளியில் நம்ம போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ வந்து நம்ம முடிக்கக்கூடிய நேரமும் வந்துருச்சு. இங்கே சிவபெருமான், அப்புறம் பார்வதி, விநாயகர் 3 பேர்த்தோட சிலை வந்து 3Dயில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. டோட்டலாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை வந்து சூப்பராக பார்த்தோம். இன்னொரு தடவை உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் அதை காமிச்சிட்டு இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் வெளியே வந்து ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா எங்கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இட்ஸ் மீ விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.